இப்போது ரெஸ்பிரேஷனில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி படிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் அவுட்டர் மெம்பரேன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா பார்க்கும்போது அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னர் மெம்பரேன், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ரீஜன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பின்லைக் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிசோம்ஸு. ஸோ இந்த ஆக்சிசோம்ஸ் தான் வந்து ஏடிபி சிந்தசிஸ்க்கு பிளே ஏ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே இருக்க டயக்ராமை இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன். ஸோ இங்கே இருக்கிற இன்னர் மெம்பரேன். ஸோ இன்னர் மெம்பரேன் தாண்டி இருக்க இந்த ரீஜனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேட்ரிக்ஸு. அதுக்கப்புறம் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், அதுக்கப்புறம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஸோ இதை வந்து ஏன் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து அவுட்டர் மெம்பரேன். ஸோ சும்மா இந்த ஒரு லைனை வந்து நம்ம அவுட்டர் மெம்பரேனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கோ இன்னர் மெம்பரேனுக்கோ உள்ள இடைவேளையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கிரேடியன்ட் எங்கே டிஃபர் ஆகும்? இந்த மேட்ரிக்ஸ் ரீஜன்லையும் இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்லையும் தான் இப்போ வந்து அந்த புரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸ் ரீஜனில் இருக்கிற NADH2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த NADH2 அப்படிங்கிறது வந்து NADH + H+ஆக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 2 புரோட்டான் அண்ட் 2 எலக்ட்ரான் கொடுக்கக்கூடியது. இங்கே H2ன்னு இருக்கும், அப்போ 4 புரோட்டான் 4 எலக்ட்ரான் கொடுக்கக்கூடியது இல்லைங்களா? இப்போ இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் 5 காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 5 காம்ப்ளெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1 ஒரு விதமான என்சைம் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் 2ல ஒரு ஸ்பெசிஃபிக் என்சைம் இருக்கும், அதே மாதிரி 3, 4 அண்ட் 5. ஸோ இந்த இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் தி controlled by the 5 different enzymes. ஸோ முதல்ல நம்ம அங்கே என்னென்ன காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது, அந்த ஈச் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் வந்து அதில் இருக்கும். ஸோ அயன் இருக்குமா, இல்லை FAD இருக்குமா, இல்லை காப்பர் சென்டர் எங்கே இருக்கும், இல்லைனாக்கா அதில் இருக்கிற ATP சிந்தேஸ் என்சைம் எந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 5 காம்ப்ளெக்ஸஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த 5 காம்ப்ளெக்ஸஸ்னு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 3 இருக்கும். ஸோ எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் 1க்கு அப்புறம் அடுத்து காம்ப்ளெக்ஸ் 2 அரேஞ்ச் ஆயிருக்காது, காம்ப்ளெக்ஸ் 3 அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் 2 அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் 4. ஸோ அதுக்கப்புறம் தான் முக்கியமான காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 1 அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் 3, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 2, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 4, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ இந்த மாதிரி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இத்தனை காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 1ல் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா FMN. ஸோ இந்த FMN அப்படிங்கிறது ஃபேவின் மோனோநியூக்ளியோடைடு. அதாவது இதில் வந்து எப்படி சொல்லணும்னா ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைடு. ஸோ இந்த FMN அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயன் சல்ஃபர் புரோட்டீன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது காம்ப்ளெக்ஸ் 3ல என்ன அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த சைட்டோக்ரோம் B, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு அயன் சல்ஃபர், அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் C1. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா FAD அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதுலேயுமே ஒரு அயன் சல்ஃபர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 4ல தான் 2 காப்பர் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸஸ் பற்றியே நிறைய தடவை நீட் எக்ஸாமில் கேள்விகள் வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் 4ல வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 காப்பர் சென்டர் இருக்கும். ஸோ இந்த 2 காப்பர் சென்டருக்கு இடையில ஸோ இங்கே வந்து என்ன அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா த சைட்டோக்ரோம் A, அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் A3, சைட்டோக்ரோம் A, அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் A3, அதுக்கப்புறம் இன்னொரு காப்பர் சென்டர். ஸோ அடுத்தது முக்கியமானது F0, F1 பார்ட்டிகல்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா F1 பார்ட்டிகல்ஸில் தான் முக்கியமான இந்த என்சைம் இருக்குது, ATP சிந்தேஸ். ஸோ இதுதான் ATP சிந்தசிஸ்க்கு முக்கியமான ஒரு என்சைம். ஸோ இப்போ என்னென்ன காம்ப்ளெக்ஸஸ் அதுக்குள்ளே என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது அதை கண்ட்ரோல் பண்ணுற என்சைம்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காம்ப்ளெக்ஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா NADH டீஹைட்ரோஜினேஸ். இந்த என்சைம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்.
ஸோ NADH டீஹைட்ரோஜனேஸ். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சைட்டோக்ரோம். அதாவது இது வந்து சைட்டோக்ரோம் BC1 சொல்லணும். பட் என்ன என்சைம் அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா சைட்டோக்ரோம் ரிடக்டேஸ். இதில் இன்வால்வ் ஆகிற என்சைம் சைட்டோக்ரோம் ரிடக்டேஸ். அதே மாதிரி இங்கே காம்ப்ளெக்ஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்சைம்னா சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய என்சைம் இல்லை, அது வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம். அதாவது கிரெப் சைக்கிளில் வந்து இன்வால்வ் ஆகிற எல்லா என்சைமே வந்து மேட்ரிக்ஸில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு என்சைம், அதாவது சக்சினேட்ல இருந்து அது ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அதில் எந்த என்சைம் வந்து இருக்குன்னா சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். பட் அந்த சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இட் இஸ் ப்ரெசென்ட் இன் தி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அப்போ சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது எப்போ அதோட ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னாக்கா, அதாவது சக்சினேட், அந்த சக்சினேட்ல கிரெப் சைக்கிளில் சக்சினேட்ல இருந்து ஃபியூமரேட்டாக மாறும்போது. ஸோ எல்லா என்சைமே கிரெப் சைக்கிளில் இருக்கக்கூடியது எல்லாமே மேட்ரிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு என்சைம் தவிர சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் தட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் தி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 4. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 4 வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் 4 வந்து கண்ட்ரோல் பண்ண என்சைம் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் 5 ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் இஸ் ATP சிந்தேஸ். அது F1 பார்ட்டிகல்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்சைம் பற்றி நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டான் கிரேடியன்ட் அது வந்து எப்படி வந்து ஏற்படுது? புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்பட்டால் மட்டும்தான் ATP சிந்தசிஸ் ஆகும். ஸோ அந்த புரோட்டான் கிரேடியன்ட் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த NADH2 இருக்கு. இப்போ இந்த NADH2, அதாவது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா NADH + H+ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா NAD+ கன்வெர்ட் ஆகிடும். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு ஹைட்ரஜன் நம்ம எடுக்கும்போது அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா 2 எலக்ட்ரான் அதே மாதிரி 2 புரோட்டான் அப்படிங்கிறது வரும். அப்போ H2ன்னு சொல்லும் போது 4 எலக்ட்ரான் அதே மாதிரி 4 புரோட்டான். கரெக்டுங்களா? அப்போது இங்கே இருக்க NADH2 அதே மாதிரி அந்த FADH2, அந்த H2ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் ஜெனரேட் ஆகும்போது அதே மாதிரி கூட சேர்ந்து புரோட்டானும் ஜெனரேட் ஆகும்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். ஸோ இப்போ இங்கே எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்த NADH2ல இருக்கிற, ஸோ இங்கே வந்து 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? இப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் NADH2 அதோட எலக்ட்ரானை எங்கே கொடுக்கும் அப்படின்னா ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைடில் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அயன் சல்ஃபர் இதுக்கு போகும். ஸோ அங்கே இருந்து எலக்ட்ரான் வந்து எங்கே பாஸ் ஆன் ஆகும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் 1க்கும் காம்ப்ளெக்ஸ் 3க்கும், அதாவது அந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் யூபிக்வினோன் இருக்கும். இந்த யூபிக்வினோன் வந்து எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணும்போது ரெடியூஸ்டு ஃபார்மில் போகும், அதாவது யூபிக்வினாலாக மாறும். ஸோ இந்த யூபிக்வினாலில் இருக்க எலக்ட்ரான் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் B, அயன் சல்ஃபர், அதே மாதிரி சைட்டோக்ரோம் C1க்கு பாஸ் ஆகும். ஸோ திரும்பி இங்கே வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் பேசேஜ் அடுத்தது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் 4க்கு தான் போகும். அதாவது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NADH2லேருந்து ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரானோட பேசேஜ் வந்து காம்ப்ளெக்ஸ் 1, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 3, அதுக்கப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகும். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் 2வை அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் 2ங்கிறது எதுக்கானது? FADH2க்கானது. அதோடைய பேசேஜ் வரும்போது அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது இட் வில் பி பாஸ்ட் ஆன் டு த சைட்டோக்ரோம் C. இந்த சைட்டோக்ரோம் C அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணும். இந்த சைட்டோக்ரோம் C பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியர். ஸோ இதில் வந்து டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் அ மொபைல் எலக்ட்ரான் கேரியர் தட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அதாவது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் தான் இருக்கும், ஆனால் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்லேருந்து கொஞ்சம் சற்று வந்து வெளியில் வரும். ஸோ அதனால அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இப்போ எலக்ட்ரான் வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4க்கு போக போகுது. ஸோ காப்பர் ரிசீவ் பண்ணுது, அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் A, அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் A3, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காப்பர் சென்டர். ஸோ ஃபைனலாக இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே ரிசீவ் ஆகும்னாக்கா half a molecule of oxygen.
ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இட் ரிசீவ்ஸ் தி எலக்ட்ரான். அதுக்கப்புறம் எஸ், இப்போ இங்க இந்த எலக்ட்ரான் பேசேஜ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதாவது இந்த எஃப்எம்என்ல இருந்து எஃப்இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் டூ அதில் இருக்க காம்பவுண்ட்ஸில் ஒன்று அந்த எலக்ட்ரான் வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து என்ன இன்னொரு காம்பவுண்ட் அதை அக்செப்ட் பண்ணும். இன்னொரு காம்பவுண்ட் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எமிட் பண்ணும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான் அப்படிங்கிறது எஃப்எம்என்லேருந்து எஃப்இஎஸ் போகும்போது எனர்ஜியை லிபரேட் பண்ணும். ஸோ அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னாக்கா ஆக்டிவ் ப்ராசஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஸ்டெப் வந்து எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ். அதனால இது நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு கூட நம்ம இடிஎஸ்ஸை வந்து சொல்லலாம். அப்போ இங்கே வந்து எஃப்எம்என்லேருந்து எலக்ட்ரான் வந்து எஃப்இஎஸ்க்கு போகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுடைய மேட்ரிக்ஸில் இருக்க புரோட்டான் இந்த இதில் வந்து அதாவது காம்ப்ளெக்ஸ் 1 மூலியமா பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு போகுது. அப்போது இது வந்து 4 எலக்ட்ரானை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு வைக்குது. ஸோ இப்போ இந்த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து 4 எலக்ட்ரான் வந்து பாஸ் அவுட் ஆயாச்சு. இப்போ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் 3 இருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் சைட்டோக்ரோம் பில இருந்து எஃப்இஎஸ் இருந்து சைட்டோக்ரோம் C1. ஸோ இங்கேயும் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இது மூவ் ஆகும்போது அங்கேயும் வந்து என்ன ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ திரும்பியும் வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ்ல இருந்து புரோட்டான் அப்படிங்கிறது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து 2 புரோட்டான் மட்டும்தான் பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ல ரீச் ஆகும். இன்னொரு புரோட்டான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இது கூட 2 எலக்ட்ரான் பிளஸ் 2 புரோட்டான் சேர்ந்து அதோட ஃபைனல் ப்ராடக்டா வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ வாட்டர் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டாக்கா காம்ப்ளெக்ஸ் 4ல தான் ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த ஃபைனல் அக்செப்டர் ஆஃப் திஸ் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஆக்சிஜன். ஸோ இது மூணுமே சேர்ந்தாக்கா வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டானோட கிரேடியன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அப்போ அந்த எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல அதிகமாயிட்டு வருது. அப்ப எங்க வந்து கம்மியாகிட்டு வருது, நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ரீஜன்ல படிப்படியா கம்மியாயிட்டு வருது. இது NADH2 பத்தி சொல்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய FADH. ஸோ அடுத்தது FADH2ல இருந்து இப்போ வந்து என்ன ஆகணும், அங்கேயும் வந்து FADH2ல இருந்து அங்கேயும் H2 இருக்கு, அங்கேயும் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இதுவாகும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த FADH2ல இருந்து எலக்ட்ரான் வந்து எங்க போகும் அப்படின்னா FADல இருந்து அதே மாதிரி இதுக்கு போகும், FESக்கு போகும். இங்கேயும் வந்து சேம் யூபிக்வினால் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், யூபிக்வினோன் அக்செப்ட் பண்ண உடனே அது வந்து யூபிக்வினாலா மாறும். இப்போ இங்க இருக்க எலக்ட்ரான் வந்து எங்க போகும்னா அதே மாதிரி பேசேஜ் தான். எலக்ட்ரான் வந்து இப்போ சைட்டோக்ரோம் பி, அதுக்கப்புறம் அயன் சல்ஃபர், சைட்டோக்ரோம் C1, அதே என்னது மொபைல் எலக்ட்ரான் கேரியர் சைட்டோக்ரோம் C தான். அந்த எலக்ட்ரானை திரும்பியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4க்கு கொண்டு போகும். அதே மாதிரி காப்பர் சென்டர் சைட்டோக்ரோம் A, சைட்டோக்ரோம் A3. நான் இந்த ப்ளூ கலர்ல போடுறது எல்லாமே FADH2ல இருந்து கிடைச்ச எலக்ட்ரான். இந்த கிரீன் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து NADH2ல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான். ஸோ இப்போ இங்க இருந்து அதே மாதிரி தான். ஸோ திரும்பியும் வந்து அது என்ன ஆகும், half a molecule of oxygen will accept that. அதுக்கப்புறம் இங்க 2 புரோட்டான் அந்த இதுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இங்க வந்து 2 புரோட்டான். ஸோ இதை வந்து நம்ம வந்து திரும்பி வாட்டர் மாலிகூல்ஸ் இங்கேயும் வந்து ஃபார்ம் ஆகும் FADH2 மூலியமா. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இருக்கு. அதாவது ஸோ இந்த இடத்துல எனர்ஜி வந்து சைட்டோக்ரோம் பில இருந்து FES சைட்டோக்ரோம் C1 போகும்போது எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை லிபரேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல திரும்பியும் அது 4 புரோட்டானை வந்து மெம்பரேன் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து விடும். திரும்பியும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் அதே ப்ரொசீஜர் தான். 2 எலக்ட்ரான் வந்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி 2 எலக்ட்ரானை இந்த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல விட்டுடும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 2 எந்த ஒரு புரோட்டானையுமே மேட்ரிக்ஸ்ல இருந்து பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து விடாது. நெவர் இட் வில் லைக் தி allow the transport of this proton from matrix region to the intermembrane space. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து புரோட்டான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனா காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து
நம்மளுடைய இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் ஹையாக இருக்குது. ஆனால் எங்கே வந்து கம்மியாகிட்டே போகுது? மேட்ரிக்ஸில் கம்மியாகுது. ஓகேங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான் எல்லாமே இப்போ வந்து ஒரு கிரேடியண்ட்டை செட் பண்ணிடுச்சு. ஒரு கிரேடியண்ட்டை செட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து மேட்ரிக்ஸில் காட்டிலும் எங்கே வந்து அந்த புரோட்டானோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் தான் இப்போ வந்து அந்த புரோட்டான் கிரேடியன்ட் செட்டப் ஆயிருக்கு. இந்த புரோட்டான் கிரேடியன்ட் உருவானாதான் ஏடிபி சிந்தசிஸே நடக்கும். இது வந்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கெமியோஸ்மோட்டிக் ஹைப்போதிசிஸ் நான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்டை புரியும். ஆனால் இங்கே வந்து புரோட்டான் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்பியும் அது மேட்ரிக்ஸ்க்கு போகணும். ஏன்னா அது பேலன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். அப்போது அந்த பேலன்சிங்கை மெயின்டைன் பண்ணுறது அது எப்படி? ஏன்னா திரும்பியும் அந்த புரோட்டானை நம்மளுடைய இன்னர் மெம்பரேன் வந்து என்ன ஆகாதுன்னா மேட்ரிக்ஸ்க்கு கொண்டு போகாது. நம்ம ஈஸியாக மேட்ரிக்ஸ்லேருந்து பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு கொண்டு வந்துருச்சு. ஆனால் பெரிய மைட்டோகாண்ட்ரியல்லேருந்து திரும்பி அது மேட்ரிக்ஸ் போகும்போது அது இன்னர் மெம்பரேன் வழியாக திரும்பியும் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு காம்ப்ளெக்ஸ் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் 5ல 2 சிஸ்டம் இருக்குது. அதாவது F0 F1 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதெல்லாமே இப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதை பார்த்தே எழுதிக்கலாம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லா காம்ப்ளெக்ஸஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இங்கே வந்து இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இட் ஆக்ட் அஸ் அ டிரான்ஸ்டியூசர், அதாவது மேட்ரிக்ஸில் இருந்து பெரிய மைட்டோகாண்ட்ரியாலுக்கு கொண்டு போகிறது புரோட்டானை, அண்ட் கன்வெர்ட் த எனர்ஜி டியூ டு எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அப்போது புரோட்டான் வந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அதிகமாகும் போது அது வந்து என்ன ஆகும்? ஸோ திருப்பியும் காம்ப்ளெக்ஸ் 5 மூலியமாக மேட்ரிக்ஸ் போகும்போது அது ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைமை ஆக்டிவேட் பண்ணி ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணும். Inner membrane of mitochondria is permeable to என்னன்னா NADH, ATP and then protons. இப்போ இது எல்லாமே வந்து இது வந்து பெர்மியபிள் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்பியும் நம்ம வந்து பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ல இருந்து திரும்பியும் வந்து எங்கே போகணும்? மேட்ரிக்ஸ்க்கு போகணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 5 தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஏடிபி சிந்தசிஸ் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே they are coupled together. ஸோ எப்படி இது coupled together அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த புரோட்டான் டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ்லேருந்து பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ் போகிறதும் இல்லை பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்லேருந்து மேட்ரிக்ஸ் போகிறதும் நம்ம டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஏடிபி சிந்தசிஸ் ஆகிறதுனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா கெமியாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கெமியாஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதாவது ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுனால இதை நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம் அக்ராஸ் த மெம்பரேன். ஸோ அதாவது ஆஸ்மோசிஸ். அப்போ இதை நம்ம வந்து கெமியாஸ்மோசிஸ். இப்போ ரீசன் புரியுதுங்களா? ஸோ எதனால் இதை வந்து நம்ம கெமியாஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறோம்? ஸோ கெமி அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எனர்ஜியை லிபரேட் பண்ணுறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ it was happening across the membrane. அதை நம்ம ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கெமியோ ஆஸ்மோசிஸ்க்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே ஏடிபி சிந்தசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏடிபி சிந்தசிஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து புரோட்டான் கிரேடியன்ட் இல்லைன்னா புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகணும் இல்லையா? அப்போது டியூரிங் த பேசேஜ் ஆஃப் த 2 எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா? ஸோ டியூரிங் த பேசேஜ் ஆஃப் த 2 எலக்ட்ரான் ஃப்ரம் 1 எலக்ட்ரான் கேரியர் டு தி அனதர் எலக்ட்ரான் கேரியர், அப்போ என்ன ஆகும்? எனர்ஜி இஸ் லிபரேட்டட். ஸோ இந்த எனர்ஜி லிபரேட் ஆகிறது என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டானை இட் வில் பிரிங் டு தி இன்னர் மெம்பரேன், அதான் இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் வழியாக இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு கொண்டு வருது. அப்போது எனர்ஜி இஸ் லிபரேட்டட் தட் பம்ப்ஸ் a proton from inner chamber to the outer chamber, அதாவது மேட்ரிக்ஸ்ல இருந்து பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு கொண்டு வருது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வந்து இப்போ எங்கே வந்து புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்? அதாவது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அதிகமாகும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல pH வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போது இந்த ஒரு டிரான்ஸ்லொகேஷன் தான் வந்து என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் பிளஸ் எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டென்ஷியல், இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது புரோட்டான் கிரேடியன்ட் ஏற்படுறதுனால ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம கலெக்டிவாக நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் தேவைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புரோட்டான் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்? ஸோ இந்த புரோட்டான்ஸ் வந்து
தட் இஸ் ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து திரும்பியும் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு வருது. எது மூலியமா வருது? F0F1 பார்ட்டிகல்ஸ் மூலியமா வருது. ஸோ F0F1 பார்ட்டிகல்ஸ்ல அந்த ஏடிபி சிந்தசிஸ் பண்ணக்கூடிய என்சைம் இருக்கு. அதாவது ஏடிபி ஏஸ்னு சொல்லலாம், இல்லை ஏடிபி சிந்தடேஸ்னு அதை நம்ம சொல்லலாம். அப்போ அங்கே இருக்க F1 சப் யூனிட்ல தான் அதோட ஹெட் பார்ட், அதில் ஏடிபிஎஸ் என்சைம் இருக்கு. அதோட F0 சப் யூனிட் தான் நம்ம பேஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து புரோட்டானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் F0க்கு ரீச் ஆகும். F0ல இருந்து தான் வந்து அது F1க்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம NAD சோர்ஸ் அப்படிங்கிறது விட்டமின் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நயாசின், FADங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைபோஃப்ளேவின். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ விட்டமின் தட் இஸ் யூஸ்ட் இன் தி ரெஸ்பிரேஷன். உங்களுக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் பேக் டு த டயக்ராம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இப்போ மேட்ரிக்ஸ் ரீஜனில் நம்மளுடைய புரோட்டானோட அளவு குறைஞ்சிட்டே இருக்கு. எங்கே வந்து அதிகமாயிருச்சு? இப்போ இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் வந்து அதிகமாயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய NADH மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புரோட்டான் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். NADH2 மூலயமா கிடைக்கக்கூடிய புரோட்டான், ஸோ இங்கே பாருங்க 4, அதுக்கப்புறம் இங்கே 2. ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது 10 புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு NADH2ல இருந்து வருது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 புரோட்டான், அதாவது 3 புரோட்டான் F0ல இருந்து F1 வழியா வெளியில வரும். இந்த 3 புரோட்டான் வெளியில வரும்போது ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிபி சிந்தேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 3 புரோட்டான் வந்து அந்த சேனல் வழியா வெளியில வரணும். ஓகேங்களா? அதாவது F0F1 சேனல் வழியா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏடிபி ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கூட சேர்ந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் த ஏடிபிஎஸ் என்சைம் ஒரு ஏடிபியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஒரு ஏடிபியை கொடுக்குது. அதாவது 3 புரோட்டான் வரும்போது ஒரு ஏடிபி அது கொடுக்குது. கரெக்டுங்களா? இப்போ சிமிலர்லி FADH2க்கும் நம்ம பார்த்துடலாம். இப்போ FADH2க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை புரோட்டான் வெளியில் வந்திருக்கு? 4 + 2 6 புரோட்டான்ஸ். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயும் வந்து இந்த F0 வழியா அதுக்கப்புறம் F1 வழியா ஏடிபி புரோட்டான் வந்து இந்த சேனல் வழியாக வருது. இதுலேயுமே வந்து 3 புரோட்டான். ஸோ அப்போ வந்து இதுலேயும் வந்து ஒரு ஏடிபி வந்து ஜெனரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து FADH2 மூலியமா கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த 10 புரோட்டான் அப்படிங்கிறது NADH2 மூலியமா கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி NADH2 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1, அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, அதுக்கப்புறம் 4. இதுவே வந்து FADH2 பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து போகுது, திருப்பியும் தேர்ட் காம்ப்ளெக்ஸ் ரீச் ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை வந்து பைபாஸ் பண்ணி வந்துடும். அதை டிஸ்டர்ப் பண்ணாது, ஏன்னா அது NADH2 கூடியது. அதுக்கப்புறம் ஃபைனலாக 4th காம்ப்ளெக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் 5th காம்ப்ளெக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு பேசேஜ். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த NADH2 கால்குலேஷன் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் கிளியராக இருக்கா? அப்படி புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 10 புரோட்டான் அப்படிங்கிறது NADH2 மூலயமா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு, அதாவது பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு போயிருக்கு இல்லைங்களா? ஸோ NADH2. அதே மாதிரி 6 புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது FADH2 மூலயமா மேட்ரிக்ஸ்லேருந்து பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு போயிருக்கு இல்லையா? அப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன்? 3 புரோட்டான் வெளியில் வரும்போது ஒரு ஏடிபி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து NADH2 அப்படின்னு சொல்லும் போது ஸோ நியர்லி அதுக்குள்ளே வந்து ஒரு 9 புரோட்டான்ஸை கூட நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஓகேங்களா? ஸோ நியர்லி இங்கே வந்து நம்ம 10 புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது 2.5 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அதை வந்து நம்ம என்ன, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நியர்லி 3 ATP மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஒரு NADH2 மாலிக்யூல்ல இருந்து நம்மளுக்கு வந்து 3 ATP கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் எ ரீசன்
ஹவ் வி ஆர் கெட்டிங். அப்போது NADH2வும் FADH2லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து இன்டைரக்ட் ஏடிபி. டைரெக்டாக அந்த சப்ஸ்டேட்டில் இருந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சப்ஸ்டேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது டைரக்ட் ஏடிபி நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறது. ஸோ அதுதான் வந்து சப்ஸ்டேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இன்டைரக்ட் ஏடிபின்றது அந்த NADH2 FADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே போனால் மட்டும்தான் ஏடிபியை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டைரக்ட் ஏடிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி 6H+ அயான்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 2 ATP மாலிக்யூல்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஒரு FADH2 மாலிக்யூல் வந்து இட் ஜெனரேட்ஸ் 2 ATP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த கிரெப் சைக்கிளில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக இந்த கிரெப் சைக்கிளில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல 3 NADH2, ஒரு FADH2, ஒரு SLP, அதாவது சப்ஸ்டேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 4ல் வந்து அப்போது ஒரு NADH2லேருந்து 3 ஏடிபி, காம்ப்ளெக்ஸ் 5ல் இருந்து ஒரு NADH2 3 ஏடிபி, அதே மாதிரி ஒரு FADH2லேருந்து 2 ஏடிபி கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ தெளிவாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் வந்து ரொம்ப மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, ஸோ அந்தந்த காம்ப்ளெக்ஸ்க்குரிய என்சைம், அதே மாதிரி எந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமில் காப்பர் இருக்குது, ஸோ எந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமில் வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர் சைட்டோக்ரோம் C அட்டாச் ஆகிருக்கு, அதே மாதிரி சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மேட்ரிக்ஸில் இருக்கா இல்லைனா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்கா, அதே மாதிரி F0ல் இருக்கா ஏடிபிஎஸ் இல்லைனா F1ல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு சில ரெஸ்பிரேட்டரி பாய்சன்ஸும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சயனைடு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ சயனைடு அப்படிங்கிறது வந்து லைக் யோசிக்காது, அப்படியே வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி பாத்வேவை பிளாக் பண்ணிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் சைட்டோக்ரோம் A3லேருந்து ஆக்சிஜன் போகிறத அது இன்ஹிபிட் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா. அப்புறம் ஆன்டிமைசின் அப்படிங்கிறது சைட்டோக்ரோம் Bலேருந்து சைட்டோக்ரோம் C1 போகுது இல்லைங்களா காம்ப்ளெக்ஸ் 3ல். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து அது வந்து இன்ஹிபிட் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரானை. 2,4-டைநைட்ரோஃபீனால் அப்படிங்கிறது இட் அலோ தி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், ஆனால் ஏடிபி சிந்தசிஸை அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அப்போ இது காம்ப்ளெக்ஸ் 5ல் இருக்கிற அந்த மொபைல் அந்த எலக்ட்ரான் கேரியர் அந்த புரோட்டான் இதை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இந்த 2,4-டைநைட்ரோஃபீனால் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணும். பட் இது வந்து இன்ஹிபிட் பண்ணுற ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 5ஆக இருக்கும். ஏன்னா இட் வில் ப்ரிவெண்ட் த ஏடிபி சிந்தசிஸ். இந்த அசைட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே அது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை வந்து பிளாக் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வேரியஸ் ETC பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட் ஆஃப் திஸ், அதாவது இதை வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ரெஸ்பிரேஷனில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இயருமே அதில் ஏதாவது ஒரு கேள்வி வந்து நீட்டில் கேட்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து கிளாரிட்டியோட படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல, அதாவது நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லெக்சர்ஸ் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு நீட் நெக்ஸஸ் யூனிவர்ஸ்.